வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஜூலை மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை. இன்று முதல் தமிழகத்தில் வெப்பச்சலனமழை அதிகரிக்கும். இன்று பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழையாக கிடைக்க இருக்கிறது. அதேவேளை தென்மேற்கு பருவமழை இன்று முதல் சற்று தீவிரமடையும். அதாவது 3 கட்டமாக தீவிரமடைய இருக்கிறது. இன்று ஜூலை 17ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை சீராகவும், 24ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை மேலும் தீவிரமாகவும், 28ஆம் தேதி முதல் மீண்டும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் மேலும் தீவிரமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு எப்போது வேணாலும் சாரமழை கொடுக்கும் அளவுக்கு வருகிற நாட்களில் மாத இறுதியில் தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது ஒடிசா மேற்கு வங்கத்தின் நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி, இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்த நிகழ்வு மேற்கு வங்கத்துக்கு வரும் என்பதால் தென்மேற்கு பருவமழை நல்லாவே தீவிரமடையும். அதேவேளை இப்போது மேற்கு வங்கம், ஒடிசா, சத்தீஸ்கர், மேலும் ஹரியானா, பீகார் இந்த மாநிலங்களுக்கு இப்போது தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் மேற்கு அரபிக்கடலை ஒட்டியுள்ள மாநிலங்களுக்கும் தீவிரமாக இருக்கும். அதேவேளை நிகழ்வு மேற்கே செல்ல செல்ல மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், புதுத்துளி இந்த இடங்களுக்கெல்லாம் கடுமையான வெள்ளப்பெருக்கத்தை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழை இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாநிலங்களாக இருந்தாலும் சரி, உள் மாநிலங்களாக இருந்தாலும் சரி, தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மாத இறுதியில் இந்தியா முழுவதுமே பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஜூலை மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிகாலை நேரங்களில் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு மேகம் சூழ்ந்து காணப்படும். அதேவேளை இன்று வெயில் சற்று குறைய வாய்ப்புள்ளது. கடந்த நாட்களில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவானது மதுரையில் அதிகபட்சமாக. இனி வரக்கூடிய நாட்களில் வெயில் படிப்படியாக சற்று குறைய வாய்ப்புள்ளது. வரக்கூடிய நாட்களில் நாள்தோறும் சென்னைக்கு மாலை இரவு நேரங்களில் மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்பது. அதே வழியில் தமிழகத்தில் வெப்பச்சலனமழை அங்கே இருந்து கொண்டே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. வரக்கூடிய நாட்களில் ஒரு நாள் கூடுதலாகவும் ஒரு நாள் சற்று பரப்பில் குறைந்த இடமாகவும் மாறி வெப்பச்சலனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை வருகிற நாட்களில் சீராக அதிகரிக்கும். அதுவேல் கணவாய் பகுதிகளுக்கும் முன்னேறி வந்து சாரமழை கொடுக்கும் அளவுக்கு வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். இன்று ஜூலை 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பொறுத்தவரை இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை இரவு நேரங்களில். அதேவேளை உள்பகுதி முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதியும் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான சற்று கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை கிழக்கு பகுதி முன்னேறி வந்து மாலை நேரம் லேசான சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை. அதேவேளை தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று வெப்பச்சலனமழை ஆங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது தூத்துக்குடிக்கு தெற்கு பகுதி, திருச்செந்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் ஓர் இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைத்தாலும், ஆனால் இன்று கூடுதலான பரப்பு என்பது பெரும்பாலும் கோயில்பட்டிக்கு தெற்கு வடக்குள்ள பகுதி அங்கே பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயில்பட்டி கிழக்குள்ள பகுதி, அதாவது பசுவந்தனை இந்த சுற்று வட்டாரங்கள், சாயல்குடி இந்த சுற்று வட்டாரங்கள் அங்கே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலைகள் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தென்காசி செங்கோட்டைக்கெல்லாம் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் கிழக்கு பகுதி ஓரிரு இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் சங்கரன் கோவில் சுற்று வட்டாரங்கள், திருவேங்கடம், இளையரசனந்தல் இந்த இடங்களில் அங்கே ஒரு சில இடங்களில் லேசான மழை பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்தில் இன்று ராஜபாளையம், ஸ்ரீபுலிபுத்தூர் இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. வெப்பச்சலனமழை அதேபோல் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தென்மேற்கு பருவமழை சற்று மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் கிழக்கு பகுதி இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் சிவகாசி அதற்கு கிழக்கே ஒரு பரவலான மழைப்பொழிவாக பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அருப்புக்கோட்டை சுற்று வட்டாரங்கள், மேலும் ஈர்க்கன்குடி சுற்று வட்டாரங்கள், விருதுநகர் இந்த இடங்கள்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. விருதுநகர் மாவட்டத்தை விட இன்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதே வழியில் மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை மதுரை மாவட்டத்தில் இன்று கிழக்கு பகுதி பரவலாக கனமழை கிடைத்தாலும் மதுரை வடக்கு பகுதி, அலங்காநல்லூர், சோழவந்தான்,
அதை வெளியில் வாடிப்பட்டி, இந்த மேலூர் இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மதுரை மாநகரம் தெற்கு பகுதி, மேற்கு பகுதி வரை முன்னேறி வந்து அங்கே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் வடக்கு பகுதி, மேற்கு பகுதி, மதுரை மாநகரம் விட கிழக்கு பகுதி ஒரு பரவலான மழைப்பொழிவாக இன்று பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மிதமான முதல் சற்று கனமழையாகவும், அதேவேளை தேனி மாநகரம் வரை இன்று சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. அதற்கு கிழக்கு பகுதி பெரியகுளம் வரை சாரல் மழை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று திண்டுக்கல் மாவட்டத்தில் பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது பழனிக்கு தெற்குள்ள பகுதி பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பழனிக்கு வடக்கு பகுதி காற்று பகுதியாக இருக்கும் என்பதால் பழனி சுற்று வட்டாரங்களுக்கு லேசான மிதமான மழை கிடைத்தாலும் அதற்கு தெற்கு பகுதி பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்பு. மேற்கு பகுதி அதைவிட கிழக்கு பகுதி திண்டுக்கல் மாநகரம் அதற்கு கிழக்கு பகுதி பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்பு. திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்று பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டைக்கு லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தாராபுரம் வரை எட்டி பிடித்து சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைகள் வால்பாறை, கோயம்புத்தூர் மேற்கு பகுதி கனமழையாக கிடைக்கும். அதேவேளை கோயம்புத்தூர் மாநகரத்துக்கு லேசான மிதமான மழை கிடைத்தாலும் வடக்கு பகுதி அங்கே இன்று வெப்பச்சலன மழை பரவலாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் காரமடை, புஞ்சை, புளியம்பட்டி, அன்னூர் சுட்டு வட்டாரங்களுக்கு பரவலான மழைப்பொழிவாக இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வெளியில் நீலகிரிக்கு இன்று பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை தெற்கு பகுதி பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. அதிகபட்சம் தாராபுரத்துக்கு லேசான சாரல் அல்லது தூறல் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. திருப்பூர் மாநகரம் வடக்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை ஈரோடு மாவட்டத்தில் இன்று பரவலாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஈரோடு தெற்கு பகுதியாக இருந்தாலும் சரி, ஈரோடு மாநகரம் வடக்கு பகுதி பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை கரூர், நாமக்கல் இந்த இடங்களை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. இன்று காற்று மட்டுமே கிழக்கு நோக்கி சற்று வலுவாக பயணிக்கும் என்பதால் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. திருச்சியை பொறுத்தவரை திருச்சி இந்த இடங்களிலும் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களில் ஏதாவது ஒரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த மாவட்டங்களில் இன்று பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று மன்னார் வளைகுடாவில் நுழையும் காற்று டெல்டா மாவட்டங்களில் தரையேறும் என்பதால் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. ஏதாவது ஒரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. ஆனால் இன்று வட மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு, இன்று சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கெல்லாம் பரவலாக கனமழை கிடைக்கும். அதேபோல் இரவு நேரங்களில் அதிக நேரம் சாரல் மழையாக தொடர்ந்து நீடிக்க வாய்ப்புள்ளது. இன்று தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் இந்த இடங்களில் ஆங்காங்கே மழை கிடைத்தால் திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், வேலூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த இடங்களுக்கும் இன்று பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் அதிக நேரம் மழை நீடிக்க வாய்ப்புள்ளது. பரவலாக கனமழை கிடைத்தாலும் அதிக நேரம் சாரல் மழை, தூறல் மழை என்று இரவு நேரங்களில் ரொம்ப நேரம் காற்று இருந்து கொண்டே இருக்கும் என்பதால் அதிக நேரம் சாரல் மழை, தூறல் மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் திருவண்ணாமலைக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு, கடலூர், புதுச்சேரி இந்த இடங்களுக்கும் இன்று ஒரு பரவலான கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை இந்த கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களில் ஓர் இடங்கள் மழை கிடைக்கலாம். ஆனால் தெற்கு பகுதி தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர் இந்த இடங்களை பொறுத்தவரை பெரிய அளவில் இன்று மழை கிடைக்க வாய்ப்பில்லை. மன்னார் வளைகுடாவில் நுழையும் காற்று உள்ளே தரையேறும் என்பதால் பெரிய அளவில் மழை இருக்க வாய்ப்பில்லை. இன்று தென் மாவட்டங்கள், உள்பகுதி, சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைகள் மிதமான முதல் சற்று கனமழையாக கனவை பகுதிகளுக்கு லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வெப்பநிலையும் சற்று குறைய வாய்ப்புள்ளது. நாளை ஜூலை 18 இன்று தமிழகத்தில் அதாவது மழைப்பொழிவு சற்று குறைவாக இருக்க வாய்ப்புள்ளது. நாளை ஜூலை 18 அங்கே ஒரு சில இடங்களில் சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் வெப்பச்சலனம் இருக்கும். ஆனால் கூடுதலான மழைப்பொழிவு என்பது பெரும்பாலும் திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், வேலூர், காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழையும் சற்று சீராக அதிகரித்திருக்கும். கனவை பகுதிகளுக்கு சாரல் மழை கிடைக்கும். ஜூலை 18 ஜூலை 19 மீண்டும் வெப்பச்சலன மழை அதிகரிக்கும். பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்கும். அதேவேளை தென்மேற்கு பருவமழை சீராக மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும். அதேவேளை கணவாய் பகுதிகளுக்கு சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு முன்னேறி வரும். ஜூலை 19, 20, 23, 22, 23 தேதிகள் தொடர்ந்து சீராக இருக்க வாய்ப்பு. தமிழகத்தின் வெப்பச்சலன மழை அதிகரிக்கும். அதேவேளை
ஜூலை 23ஆம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை சற்று அதிகரிக்கும். அதாவது இப்போது மாலை நேரங்களில் லேசான சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு முன்னேறி வரும். ஜூலை 23ஆம் தேதிக்கு பிறகு மதியமே சாரல் மழை முன்னேறி வரும் அளவுக்கு தீவிரமாக இருக்கும். அதேவேளை தமிழகத்தில் வெப்பச்சலனம் தொடர்ந்து இருக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 24, 25, 26 தேதியை விட ஜூலை 27ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடையும். இப்போது ஒடிசா, மேற்கு வங்கத்தில் நிலை கொண்டிருக்கும் தாழ்வுப் பகுதி மேற்கே முன்னேறி வந்து அரபிக்கடலில் இறங்கும் என்பதால் தென்மேற்கு பருவமழை ஜூலை 28ஆம் தேதி மேலும் தீவிரமடையும். எப்போது வேணும்னாலும் சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு முன்னேறி வரும். மேற்கு தொடர்ச்சி மலைகள் பரவலாக கனமழையாக இருக்கும். தமிழகத்தில் வெப்பச்சலனம் இப்போது இருப்பதை விட சற்று கூடுதலான பரப்பில் அதிகரித்த மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வருகிற நாட்களில் தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சலன மழை இருக்கும். சென்னைக்கெல்லாம் வருகிற நாட்களில் தினந்தோறும் மழையாக இருக்க வாய்ப்புள்ளது. வெயில் என்பது வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக வெயில் குறைய வாய்ப்புள்ளது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து கணவாய் பகுதிகளில் சற்று அதிகரித்தே காணப்படும். தொடர்ந்து வருகிற நாட்களில் வங்கக்கடலில் அடுத்தடுத்த நிகழ்வு ஒடிசா, மேற்கு வங்கம் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தொடர்ந்து காற்றின் வேகம் இருக்கவே வாய்ப்புள்ளது கணவாய் பகுதியில். அதே வெளியில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும். அதிகபட்சம் 50 கிலோமீட்டராகவும் மாலை நேரங்களில் 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மன்னார் வளைகுடாவில். ஆனால் ஜூலை 22ஆம் தேதிக்கு பிறகு தொடர்ந்து அரபிக்கடலாக இருந்தாலும் சரி, குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். அடுத்தடுத்த நிகழ்வு தொடர்ந்து வரிசை கட்டி நிற்கும் என்பதால் காற்றின் வேகம் அதிகரித்தே காணப்படும். பகல் நேரங்களில் 50 கிலோமீட்டராகவும் மாலை நேரங்களில் 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகரித்தே காணப்படும். அதே வெளியில் வருகிற நாட்களில் ஜூலை 21ஆம் தேதிக்கு பிறகு சென்னைக்கும் மாலை நேரங்களில் லேசான காற்று அதிகபட்சம் 40 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. இன்றும் மழை பெய்யும் பொழுதும் காற்றின் வேகம் அதிகரித்தே காணப்படும். சென்னையை பொறுத்தவரை எங்கும் இது வெப்பச்சலன மழை என்பதால் இடி இருக்கும். அதே வெளியில் தமிழகத்தில் எங்கெங்கே வெப்பச்சலன மழை பெய்கிறதோ அங்கெல்லாம் காற்றோடு மழை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.